பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் கூட இந்த மோட்டிவேஷனல் சேனலை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் பேசலான்னு இருக்கேன். இந்த மோட்டிவேஷனல் சேனலை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட சில காரியங்களை வார்த்தைகள் மூலமாக தான் நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, அந்த உலகத்தின் பாதைகள்ல அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து முடிப்பதற்குள்ளாக நம்ம அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். உலக பிரகாரமான மக்கள் வந்து அநேக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுன நிறைய மோட்டிவேஷனல் காரியங்களை கேட்டு அவங்க அதுல இன்ஸ்பயர் ஆகி அதுல மோட்டிவேட் ஆகி அவங்களுடைய பயணத்தை மீண்டு தொடங்கி போகிறாங்க. ஆனா ஒரு தெய்வ பிள்ளைக்கு எது பலன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னா அவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரு மேன்மையான ஒரு மோட்டிவேஷன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசு வந்து மலை பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, படகுல ஏறி நிறைய சீஷர்களுக்கு வனாந்திரத்துல அவரு மெசேஜ் கொடுக்கும் போதும் சரி, அநேக கூட்டு ஜனங்கள் இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதுல கேதர் ஆயிருப்பாங்க. அப்ப எப்படி அவர் வந்து கத்தி பிரசங்கம் பண்ணிருப்பாருன்னு தெரியல. அந்த காலத்துல மைக் எல்லாம் கிடையாது. சோ வந்து ஆண்டவர் சொல்லுகிற பிரசங்கத்தை கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் கேட்டு அதை பின்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த காரியத்தை கன்வே பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்படியாக அவர் கூட்டத்தை கண்டக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. சோ நானும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த உலகத்துல அநேக சோர்ந்து போகிற பலன் இல்லாத ஆத்துமாக்கள் அநேக பேர் உண்டு. இன்றைக்கு நீங்க இந்த மோட்டிவேஷன் வேர்ஸ கேட்கிறீங்கன்னா, இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவன் அந்த வார்த்தை மூலமா அவங்களை பலனடை செய்வார். அது நீங்க செய்கிற ஒரு சிறிய ஊழியம். ஒவ்வொருத்தரும் அடைகிற சிறிய சிறிய ஊழியத்தை கூட தேவன் கனப்படுத்துவார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு நாளும் வீணா போகாது. நம்ம அதை அனுப்பணும்னா அடுத்த யாராவது ஒரு ஆள் அந்த வார்த்தையின் மூலம் பலனடைந்து அந்த வார்த்தை உங்களை தேய்ச்சி அவங்கள மீண்டும் அந்த வாழ்க்கை பயணத்துல ஓட வைக்கும். நீங்களும் இந்த ஊழியத்துல இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பங்களை கமெண்ட் பண்ணலாம். இன்னும் இதை நம்ம கண்டினியூஸா நம்ம இதை பண்றதுக்கு தேவன் கிருபை செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.